උදෙසා සටන් කරන සේක. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். නුඹලා උදෙසා සටන් කරන සේක. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். නුඹලා නිශ්ශබ්දව සිටිය යුතුයයි සෙනගට කීවේය. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ඇයි මෙහෙම කියන්නේ? ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? දෙවියන් වහන්සේගේ වැඩේට දෙවියන් වහන්සේට අපි ඉඩ දෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய வேலைக்கு நாங்கள் தேவனுக்கு අපි දෙවියන් වහන්සේගේ වැඩේ நாங்கள் தேவனுடைய வேலையை අපි කරන්න ගිහිල්ලා நாங்கள் செய்ய போய் දෙවියන් වහන්සේ කිව්වා කියලා අපේ මානසික ක්‍රියාවලිය ඉස්සරහට එන නිසා தேவன் சொன்னார் என்று எங்களுடைய மாம்ச கிரியை வெளியே வரும் பொழுது අපි නිශ්ශබ්දව ඉන්න එක හොඳයි. நாங்கள் அமைதியாய் இருப்பது මම நன்று. නිශ්ශබ්දව ඉන්න එක හොඳයි. நான் அமைதியாய் இருப்பது நன்று. මම ගිය අවුරුද්දේ நான் சென்ற வருடத்திலே 2024 අන්තිම මාස කීපේ මම කිව්වා 24 கடைசி மாதங்களிலே சொன்னேன். සමහර දේවල් මට ඇහෙන්නේ පේන්නේ. சில காரியங்கள் எனக்கு விளங்காது கேட்காது. සමහර දේවල් சில வேளை මනුෂ්‍ය ඇහෙන් දැක්කොත් நாங்கள் கண்களிலே கண்டோம். ඒක ප්‍රශ්නයක්. அது எங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். මනුෂ්‍ය කන් වලින් ඒක ඇහුවොත් மனிதனுடைய காதுகளிலே கேட்கப்பட்டால் ඒක කේලම් බැසීමක්. அது கோழி ඒ சொல்லுதலாகிவிடும். නිසා ஆனபடினால் දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන පිණිස தேவனுடைய வேலை செய்யும்படி මම නිශ්ශබ්දව සිටිනවා. நான் அமைதியாக இருக்க வேண்டும். මට මනුෂ්‍යයාගේ මානසික ක්‍රියාවල් මට පේන්න යන්නේ නැහැ. எனக்கு தேவனுடைய மாம்ச கிரியைகள் අපි ආත්මික කන් විවෘත කරලා ආත්මික ඇස් විවෘත කරන්න යුතුයි කියන එක තමයි කියන්නේ. நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய காதுகளையும் එහෙමනම් මේ නිශ්චල කතාවේ තුල இந்த அமைதியான காலத்திலே දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන පිණිස தேவனுடைய வேலையை செய்யும்படியாக අපි ඇවිල්ලා රුධිරයටවත් මාංශයටවත් විරුද්ධව සටනක් නෙවෙයි කරන්නේ. நாங்கள் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமான யுத்தம் அல்ல பண்ணுகிறோம். අපිට මාංශයටත් රුධිරයටත් විරුද්ධව වැඩ කරනවා නම් நாங்கள் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக வேலை செய்வோம் අපි என்றால் මේ බයිබලය අතට ගන්න ඕනේ. இந்த வேதத்தை எங்களுடைய கரத்தில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. කඩුවක් පීයක් තුවක්කුවක් අතට ගත්තා නම් ඇති. எங்களுக்கு வாள் இது කඩුවක් வாள் පීයක් கத்தி තුවක්කුවක් துப்பாக்கி எடுக்க தேவையில்லை. ගත්තොත් ඇති. அதை எடுத்தால் போதும். නෑ. ස්වාමීන් වහන්සේ ඔබටයි මටයි දී තිබෙන යුද්ධය ආත්මිකයි. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய யுத்தம். අපි